வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான டேல் 100 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு 3 பொண்ணுங்க இருக்காங்க. சிட்டில வேலை பார்க்கறாங்க. ஒரே இடத்துல தான் வேலை பார்க்கறாங்க. அதே மாதிரி ஒரே இடத்துல சேர்ந்து தங்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க தங்கிட்டு இருக்க இடத்துல ஒரு பொண்ணு இறந்து போயிடுறாங்க. அந்த கேஸ்ல நம்ம மாட்டிக்க கூடாது, எப்படியாவது பாடியை டிஸ்போஸ் பண்ணணும்ன்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. இவங்க 3 பேர்ல யாராவது கொன்னாங்களா என்னன்னு தெரியல. இந்த 3 பொண்ணுங்களும் பாடியை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. கொல்லப்பட்ட பொண்ணு யாரு, கொலை பண்ணது யாருன்றத போலீஸுங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு 3 பொண்ணுங்களை காட்டுறாங்க. இந்த 3 பொண்ணுங்களோட பேரை சொல்றேன். சௌமியா, மேகா, ரம்யா அப்படின்றது. இதுல யாரு ரம்யா யாரு சௌமியா அப்படின்ற மாதிரிலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 3 பொண்ணுங்கன்னு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க. இப்ப சிட்டில வேலை பார்க்கறாங்க. ஒரே இடத்துல தான் வேலை பார்க்கறாங்க. இந்த கார் எல்லாம் விற்பாங்க, பைக் எல்லாம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஷோரூம்ல தான் வேலை பார்க்கறாங்க. இதை விட நல்ல வேலையில சேரணும் அப்படின்ற மாதிரி இந்த 3 பொண்ணுங்களும் டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலான்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு இடத்துல குடியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஹவுஸ் ஓனர் பேரு பிரகாஷ் அப்படின்றது. பிரகாஷை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. என்னமா வெளியே போயிட்டு வரீங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 3 பேர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இவங்க வாடகையில இருந்து எல்லாமே சரியா தந்துருவாங்க. அதனால பிரகாஷ் இவங்க கிட்ட எப்பவுமே ஜாலியா தான் பேசுவாரு. எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. பிரகாஷோட ஒய்ஃப் பிரகாஷை கலாய்ச்சிட்டு இருக்கும் போது இந்த 3 பொண்ணுங்களும் கூட சேர்ந்து கலாய்க்கிறாங்க. அதை கூட பிரகாஷ் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. பொண்ணுங்க தானே அப்படின்ற மாதிரி ஜாலியா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. பிரகாஷுக்குமே கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கல்யாண வயசுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சீக்கிரமா கல்யாணம் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு போல. இப்ப இந்த 3 பொண்ணுங்க ரூம்குள்ள வந்துடுறாங்க. இப்ப ஒரு குளியல போட்டு இவங்க ரிலாக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு டேப்ல கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொன்று பொண்ணு அவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. அப்பதான் 3வது பொண்ணுக்கு போன் கால் வருது. அவங்க கிட்ட இருந்து தான் கால் வருது அப்படின்ற மாதிரிலாம் மத்த 2 பொண்ணுங்க கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப யார்கிட்டயோ ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க லவ் பண்ணல, சும்மா டீஸ் பண்றதுக்காக பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் யார்கிட்டயோ இவங்க பேசிட்டு இருக்காங்க. எதிரில இருக்க அந்த நபர் பயங்கரமா வலியுற மாதிரி நமக்கு தெரியுது. இவங்களுமே கொஞ்ச நேரம் அவனுக்கு ஏத்த மாதிரிலாம் பேசி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட என்னெல்லாம் பேசினாங்க, அவன் என்னெல்லாம் சொன்னான்றத சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சுத்தமா லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல போல, சும்மா ஃபன்னுக்காக அவன் கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த 3 பொண்ணுங்களுக்கும் சேர்த்தே ஒரு பைக் தான் இருக்கு. இவங்க 3 பேருமே ட்ரிபிள்ஸ் மாதிரி தான் போய்ப்பாங்க. பக்கத்துல தான் ஆபீஸ் இருக்கும், அதனால ட்ரிபிள்ஸ் மாதிரி போய்ப்பாங்க. இன்னைக்கு பைக் ஸ்டார்ட் ஆகல போல. அப்பதான் பிரகாஷ் வந்துட்டு இருக்காரு. பிரகாஷ் கார் வச்சிருந்தாலும் பைக்ல தான் போவாரு. இந்த பொண்ணுங்க காரை தர முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன, எடுத்துட்டு போயிட்டு வாங்க, எப்பனாலும் கேளுங்கன்ற மாதிரிலாம் கார் கீயை தந்துடுறாரு. என்னங்க இப்படி இருக்கீங்க, இந்த பொண்ணுங்க மேல அவ்வளவு பாசமா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. பாசம் கீசெல்லாம் பெருசா கிடையாது. இவங்க கொண்டு போனாங்கன்னா 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவாங்க, ஒரு 200 ரூபாய்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. 300 ரூபாய் எனக்கு லாபம் தானே. அதனால தான் இந்த பொண்ணுங்க எப்ப கேட்டாலும் காரை தான்னு சொல்றேன், எப்ப கேட்டாலும் தந்துரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட இவர் சொல்றாரு. இப்ப ஆனின்னு புதுசா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்களுக்கு ஜோசப் அப்படின்ற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் தான் வேலை செய்யற இடத்துல டிராப் பண்ணிட்டு போறாரு. இந்த 3 பொண்ணுங்க வேலை பார்க்குற இடத்துல தான் ஆனியும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனி கொஞ்சம் லேட்டா வராங்கல்ல, இதனால ரம்யான்ற பொண்ணு மட்டும் மூஞ்ச காட்டுற மாதிரி பேசுறாங்க. நல்லா பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்திட்டு எவ்வளவு லேட்டா வரா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தேவையில்லாம பேசாத அப்படின்ற மாதிரி ஆனி கோவப்படுறாங்க. அதனால ரம்யா அமைதியாயிடுறாங்க. இப்ப எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்த மாதிரி சாப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த இடத்துல ரம்யா என்ன பண்றாங்கன்னா, அந்த பாய் ஃப்ரெண்ட் விஷயத்தை கொண்டு வராங்க. ஜோசப்னு ஒரு பையன் கூட நல்லா சுத்திட்டு இருக்கா, லேட்டா வந்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ என்னோட பர்சனலை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆனி இந்த இடத்துல கோவப்படுறாங்க. எனக்கு சாப்பிடுற மூடே போயிருச்சு அப்படின்ற மாதிரி சாப்பிடாம இங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. இப்ப மத்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவகிட்ட கேக்குறாங்க. இந்த ஆனியை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல்ல தங்குறாங்க போல. இப்ப வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது ராஜேஷ்னு ஒருத்தன் பிரச்சனை பண்றதுக்காக வரான். இந்த ராஜேஷ் லவ் பண்றான் போல. என் லவ்வை ஏத்துக்கோன்ற மாதிரிலாம் தொல்லை பண்ணிட்டு இருக்கான். உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, எனக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணனா போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நமக்கு பிரகாஷோட வீட்டை காட்டுறாங்க. பிரகாஷோட பொண்ணுக்கு வயசு கம்மியா இருந்தாலும் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு யோசிக்கிறாரு பாத்தீங்களா, அது ரிலேட்டடா ஒருத்தங்க கிட்ட பேசுறாரு. தட்டெல்லாம் மாத்தல, ஜெனரலா பேச மட்டும் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப ஆனி இருக்காங்கல்ல, ஒருத்தர் கிட்ட பைக் விக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. எதையோ எடுக்கிறதுக்காக தள்ளி போகும்போது ரம்யா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரம்யானா இந்த 3 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு. அவங்க விக்கிறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஆனி இருக்காங்கல்ல, இவர் என்னோட கஸ்டமர், நீ எதுக்கு நடுவுல வந்தன்ற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. நீ தள்ளி போயிட்ட, அதனால நான் வந்தேன்
வந்தேன்ற மாதிரி ரம்யா சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்துல கஸ்டமர் முன்னாடியே இவங்க ரெண்டு பேர் பயங்கரமா சண்டை போடுறாங்க. இவங்க மேனேஜர் இந்த விஷயத்தை கவனிச்சிருப்பாரு. நீங்க போட்ட சண்டையில பைக்கே வேணான்னு அவர் கிளம்பி போயிட்டாரு. எதுக்கு தேவையில்லாம இப்படி சண்டை போடுறீங்க? இதுக்கப்புறம் இப்படி சண்டை போட்டீங்கன்னா ரெண்டு பேரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப ஆனி கிளம்பிட்டு இருக்கும் போது மீதி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பேசுறதுக்காக வராங்க. அந்த ரம்யா எதனால இப்படி பண்றான்னு தெரியல. நீ வேணா எங்க வீட்டுக்கு வா, நம்ம சேர்ந்து ட்ரிங்க்லாம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம், நாங்க எப்படியாவது பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வைக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால ஆனியும் யோசிக்கிறாங்க, சரி நான் வந்து மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொல்லியிருப்பேன். அவர் பேரு ஜோசப் அப்படின்றது. ஆனி கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க வீட்டுல பேசணும்ல, வீட்டுல பேசி ஓரளவுக்கு சம்மதம் வாங்கிட்டாங்க போல. அதனால சீக்கிரமா கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதே சமயம் ராஜேஷ்னு ஒருத்தன் தொல்லை பண்றான் பாத்தீங்களா, அதை பத்தியே இவங்க சொல்றாங்க. பிரகாஷை பொறுத்த வரைக்கும் வேலையை முடிச்சுட்டு எப்பவுமே ஈவினிங் வீட்டுக்கு வந்துருவாரு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் டைம் பார்க்கணும் போல, என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இவர் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இந்த நாள் தான் ஆனி வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஆனி வரத கீழ இருக்க யாருமே கவனிக்கல. இப்ப ஆனிய 3 பொண்ணுல ஒரு பொண்ணு பிக்கப் பண்றாங்க. உள்ளவான்ற மாதிரிலாம் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனி சில பொருள்லாம் சாப்பிடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்ப 4 பொண்ணுங்களும் சேர்ந்த மாதிரி சரக்கச்சிட்டு இருக்காங்க. இப்பயும் இந்த ரம்யா இருக்காங்கல்ல, தேவையில்லாம சில விஷயங்களை பேசுறாங்க. அதாவது இவ ஜோசப் கூட சுத்திட்டு இருக்கா, பொறுப்பே இல்லன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. எதுக்கு திரும்பி இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி ஆனி கோவப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சமாதானப்படுத்துறதுக்காக தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா இந்த இடத்துலயும் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வாக்குவாதம்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாக்குவாதம் சண்டையெல்லாம் மாற ஆரம்பிக்குது. சண்டை போட்டுக்கிற மாதிரி போகும்போது மீதி இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் தடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றத நமக்கு காட்டல, அப்படியே கட் பண்ணி காலையில நடக்கிறத காட்டுறாங்க. இந்த 3 பொண்ணுங்களும் சரக்கு அடிச்சாங்க பாத்தீங்களா, அதனால காலையில கொஞ்சம் லேட்டா தான் கண் முழிக்கிறாங்க. அப்படி முழிச்சவங்க அந்த இடத்துல ஆனி கீழே படுத்திருக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன இவன் மட்டும் கீழே படுத்திருக்கா அப்படின்ற மாதிரி எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. பார்த்தா ஆனி உயிரோட இல்ல, இறந்து போயிருக்கான்னு தெரிய வருது. அதாவது நேத்து நைட்டு சண்டைலாம் போட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் சமாதானம் ஏற்பட்டிருக்கும், எல்லாருமே படுத்து தூங்கியிருப்பாங்க. ஆனா இப்ப ஆனி அசைவே இல்லாம இருக்கிறத பார்த்து ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பயப்படுறாங்க. இப்பதான் போலீஸுங்க வரது தெரிஞ்சோட இவங்க இன்னும் பயப்படுறாங்க. ஆனா போலீஸ் இவங்க வீட்டுக்கு வரல, அந்த பிரகாஷ் வீட்டுக்கு தான் வந்திருக்கு. பிரகாஷ் தான் கால் பண்ணி வர வச்சிருப்பாரு. ஏன்னா பிரகாஷ் வீட்டுல பொண்ணுக்காக நிறைய நகைலாம் வச்சிருப்பாரு. அந்த நகை எல்லாமே திருட்டு போயிருக்குன்னு தெரிய வருது. எப்படியாவது கண்டுபிடிச்சு தந்துருங்கன்ற மாதிரி பிரகாஷும் சீனியர் கிட்ட சொல்றாரு. எப்படியோ இங்க விசாரிக்க வருவாங்கன்றது இந்த பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிருது. எதுக்காக போலீஸ் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு இந்த பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா, பாத்ரூம்ல பாடியை வச்சிரலாம்ன்ற மாதிரி பாத்ரூம்க்கு கொண்டு வந்து பாடியை வச்சிடுறாங்க. இந்த போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கும் போது வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேக்குறாரு. பக்கத்துல ஒரு 3 பொண்ணுங்க இருக்காங்க, வாடகைக்கு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரகாஷ் சொல்லிட்டு இருக்காரு. சரி அந்த பொண்ணுங்களை பார்த்தோம் பேசணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. அதனால பிரகாஷும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்க 3 பேருமே கேஷுவலா நிக்கிற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஜென்ரலா சில கேள்வி கேட்கிறாரு. நைட்டு யாராவது நுழைஞ்ச மாதிரி சவுண்ட் கேட்டதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் எந்த சவுண்டும் கேட்கலன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பிடுறாரு. நல்ல வேலைப்பா வீட்டெல்லாம் செக் பண்ணலான்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. அதே மாதிரி யாரு கொலை பண்ணான்ற மாதிரியே இவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரம்யா மேல சந்தேகப்படுறாங்க. ஆனா ரம்யா நாலாம் பண்ணலடி, தப்பாலாம் நினைக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இப்ப பாடியை டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த பிரகாஷ் வந்துடுறாரு. ஏமா பாத்ரூம்ல ஹீட்டர் ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்கல்ல, ரிப்பேர் பண்றதுக்காக ஒருத்தரை கூட்டு வந்திருக்கன்ற மாதிரி பிரகாஷ் சொல்றாரு. ஐயோ இப்ப வந்துட்டாரே அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுங்க பயந்துட்டு இருக்காங்க. அங்கிள் சாரி அங்கிள், இப்ப வேணான்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. பீரியட்ஸ் வந்தது, அதனால ரூம்லாம் சுத்தமா இல்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ அப்படியா, சரிப்பா இன்னொரு நாள் மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நபர் இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. எப்படியோ சமாளிச்சிட்டோன்ற மாதிரி இவங்க 3 பேருமே நிம்மதி ஆகுறாங்க. இப்ப பாடியை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணோம்ல, அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 3 பேருமே சேர்ந்து பிளான போட்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது கீழ் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாம பாடியை இறக்கணும், அவங்களோட காரை வச்சே டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப 3 பொண்ணுங்களும் ரெடியான மாதிரி வந்துடுறாங்க. ஆன்ட்டி காரோட கீ கிடைக்குமான்னு கேக்குறாங்க. சரிம்மா இந்தாங்க எடுத்துக்கோங்கன்ற மாதிரி அந்த ஆன்ட்டியும் கார் கீ எல்லாம் தந்துடுறாங்க. 2 பேர் காருக்குள்ள போயிடுறாங்க. ஒரு பொண்ணு மட்டும் பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. இவங்க வேணும்ட்டே பேச்சு கொடுத்து இந்த ஆன்ட்டியை டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஜன்னல் வழியா இவங்க கண்ணில் மாட்டாம பாடியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப பாடியெல்லாம் கார் டிக்கில கரெக்டா வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆரன்லாம் அடிச்சோன்னா அந்த 3வது ஃப்ரெண்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 3 பேருமே சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. எங்கேயாவது பாடியை டிஸ்போஸ் பண்ணோம், எங்க பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இடத்துல காரை நிறுத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க கார் நின்றுட்டு இருக்கும் போது அப்பன்னு பார்த்து பேட்ரோலிங்ல இருக்க போலீஸ் ஜீப் வந்துருது. இங்க என்னமா காரை நிறுத்திட்டு இருக்கீங்கன்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. நீங்க அந்த பிரகாஷ் வீட்டை சேர்ந்தவங்க தானேன்னு கேக்குறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. மேப் சொதப்பிருச்சு, அதனால தான் இங்க நின்னுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எந்த வழியா போனோம்னு இவர் கேக்குறாரு. இவங்க வேணும்ட்டே வேற ஒரு வழியை பத்தி சொல்றாங்க. அதுக்கு இந்த வழியா போங்கன்ற மாதிரி இவரே இடத்த சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்க திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா போலீஸ் வேற பாத்துருக்காருல, அப்புறமா பாத்துக்கலான்ற மாதிரி வீட்டுக்கிட்ட காரை விட்டுறாங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எடுத்துக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்க அசந்து தூங்கி இருப்பாங்க. இப்ப காலையில சமயம் இவங்களுமே பார்க்கலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா கார் காணோம். சரி ஆன்ட்டி கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்னு பார்த்தா ஆன்ட்டி வீட்டை சாத்திட்டு எங்கேயோ போயிருக்காங்க. என்ன ஆன்ட்டியும் காணோம், அங்கிளும் காணோம், என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அங்கிளுக்கு கால் பண்ணி பேசும்போது காரை எடுத்துட்டு வந்திருக்கமா, கார் இங்கதான் இருக்கு, என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சமாளிச்சிடுறாங்க. இவர் அந்த காருக்கு பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்காரு. கார் டிக்கியை ஓபன் பண்ணா இவங்க கதை முடிஞ்சது. இப்ப இவங்க ஆட்டோ பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கிள் கார் அர்ஜென்ட்டா தேவை, வாங்குறதுக்காக தான் வந்தோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆன்ட்டி எங்கன்ற வரையும் கேட்கறாங்க. ஆன்ட்டி அவளோட அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, இந்தாங்கம்மா காரை எடுத்துக்கோங்க, பெட்ரோலை மட்டும் ஃபில் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கார் கீயை தந்துடுறாரு. இந்த 3 பொண்ணுங்களும் கார் எடுத்துட்டு ஒரு பகுதிக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பகுதிக்கு தான் வந்திருக்காங்க. என்ன பண்றதுன்னு ஒரு பொண்ணு கேக்குறாங்க. இன்னொன்னு பொண்ணு இருக்காங்கல்ல, இங்க இருந்து பாடியை தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தூக்கி போடுறாங்க. இங்க இருந்தே கிருஷ்ணாயில் மாதிரி எதையோ ஊத்துறாங்க. அந்த பாடியை கொளுத்தி விட்டுட்டு வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே ஒரு நாள் வேலைக்கு வந்திருக்க மாட்டாங்கல்ல, இதனால மேனேஜர் பயங்கரமா சத்தம் போடுறாரு. ஒருத்தர் 2 பேர்லாம் லீவ் எடுக்க மாட்டீங்களா, 3 பேருமே சேர்ந்து லீவ் எடுப்பீங்களா, இப்பன்னு பார்த்தா அந்த ஆனி வேற லீவ் எடுத்திருக்கா, லீவை பத்தி சொல்ல கூட இல்லன்ற மாதிரிலாம் சத்தம் போடுறாரு. இவங்களுமே இவர்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனி வரலன்றது எப்ப தெரிய போதோ, கண்டுபிடிக்க போறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ஜோசப்ப காட்டுறாங்க. ஆனியை பாக்குறதுக்காக ஹாஸ்டலுக்கு போயிருப்பாரு. அவன் நைட்ல இருந்து வரவே இல்லையேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வரலையா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஆனிக்கு ட்ரை பண்ணா கால் போகவே மாட்டேங்குது. அவங்க தான் போனையும் டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க, அதனால தான் கால் போல. பிரகாஷ் வீட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு பாத்தீங்களா, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஆனியோட அப்பாவும் தங்கச்சியும் வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஆனி காணாம போயிருக்காங்கல்ல, என்ன ஏதுன்றது தெரியல, கொஞ்சம் கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் அப்பா பேசிட்டு இருக்காரு. என்னாச்சு தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அவ இங்க தான் தங்கி வேலை பார்த்தா, திரும்பி வரவே இல்ல, கால் பண்ணா எடுக்கல, விசாரிச்சு பார்க்கும்போது தான் அவ ஹாஸ்டலுக்கே வரலன்றது தெரிய வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு போறாரு. 3 பொண்ணுங்களும் பாடி ஒரு இடத்துல எரிச்சாங்க பாத்தீங்களா, அது ஆளுங்க கண்ணுல பட்டுது. ஆளுங்க தகவல் கொடுத்து போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எரிஞ்ச நிலைமையில இருந்தாலும் அது யாருன்றதை இவங்களால ஓரளவுக்கு பார்க்க முடியுது. அப்பா போட்டோ கொடுத்தாருல, அது கூட மேட்ச் ஆகுறத புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் ஃபேமிலி தானே கன்ஃபார்ம் பண்ணோம், அதனால ஃபேமிலிக்கு தகவலை கொடுத்துருவாங்க. எதுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆனியோட அப்பாவும் அம்மாவும் சோகமா இந்த இடத்துக்கு வந்து இறங்குறாங்க. இப்ப பயந்துகிட்டே பாக்குறதுக்காக வராங்க. பொண்ணுன்னு தெரிஞ்சோன்னா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சோ பொண்ணுன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சுல, இந்த இடத்துக்கு எந்தெந்த வண்டிலாம் வந்தது கவனிச்சிங்களான்ற மாதிரி மக்கள் கிட்ட விசாரிக்கிறாங்க. மக்கள் சிலர் வந்து கவனிச்ச வண்டியை பத்திலாம் சொல்றாங்க. இதை வச்சு விசாரணையை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், யார் இதை பண்ணாங்கன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி போலீஸுங்க பேசிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் ஆனி வீட்டுல விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஆனி வேற ஒருத்தர் கூட க்ளோஸா நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அது யாருன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அதுதான் ஆனியோட உண்மையான அப்பாவா இருக்கும், இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் ஃபாதரா இருக்கும். அப்படியான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்டுக்கிறாரு. சரி ஆனிக்கு எதிரிங்கன்னு யாராவது இருந்தாங்களான்னு கேக்குறாரு. அப்படிலாம் இல்லன்னு அம்மா சொல்றாங்க. இப்ப இந்த தங்கச்சி இருக்காங்கல்ல, ஆனிக்கு ஜோசப்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. லவ் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. எதர்ச்சியா 2 பேரையும் வெளியே வச்சு பார்த்தேன், முதல்ல எனக்கு பெருசா விருப்பம் இல்ல, ஆனா அவனும் கிறிஸ்டின், ஒரே மதம்ன்றதுனால பண்ணி வச்சிடலாம்னு யோசிச்சேன், சம்மதம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்டயே நான் சொல்லிட்டேன்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப லவ்லயும் பிரச்சனை இல்ல, அப்ப வேற என்னவா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப அடுத்ததா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த ஜோசப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க லவ்வுக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு. சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லன்ற மாதிரி ஜோசப் சொல்லிட்டு இருக்காரு. வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்ததா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆமா சார், ராஜேஷ்னு ஒருத்தன் ஃபாலோ பண்ணி தொல்லை பண்ணதா சொன்னா, நான் அதை பெருசா எடுத்துக்கல சார், நான் இன்னும் கவனமா இருந்திருக்கணும் போல அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. ராஜேஷா, அவனோட டீட்டெயில கொஞ்சம் தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டு வாங்கிக்கிறாங்க. இவருக்கே முழு டீட்டெயில் தெரியல, இவர் தெரிஞ்ச டீட்டெயில தராரு. ஆனி வேலை பார்த்த இடத்துல விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. மேனேஜர் கிட்ட பிரச்சனை ஏதாவது நடந்ததா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமா சார், ரம்யான்ற ஒரு பொண்ணுக்கும் ஆனிக்கும் சண்டைலாம் ஏற்பட்டதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரம்யாவை வர வச்சு விசாரிக்கிறாங்க. இதை தாண்டி ரம்யாவோட ஃப்ரெண்ட்ஸை வர வச்சு விசாரிக்கிறாங்க. இந்த 3 பொண்ணுங்க அந்த வீட்டை சேர்ந்தவங்க தானே அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. ஒருத்தர் இறந்து போயிட்டா டவர் ரேஞ்ச் எல்லாம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்ததுல அந்த பொண்ணு கடைசியா இவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. அந்த பொண்ணு இங்க தான் கடைசியா வந்திருக்கா போலியே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார், சும்மா எங்க கூட ட்ரிங்க் பண்றதுக்காக வந்தா, கிளம்பிட்டான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கிளம்பிட்டு நீங்க சொல்றீங்க, ஆனா இங்க தானே டவர் கட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் மூவ்மெண்டே இல்லையேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் ஏற்கனவே சார்ஜ் கம்மியா இருக்கிறதா சொன்னா, அப்படி கட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 3 பொண்ணுங்க கார்ல நின்னுட்டு இருந்ததை இவர் கவனிச்சார்ல, ஒருவேளை கார்ல பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக கொண்டு போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி டவுட் வந்துருது. அதனால பிரகாஷோட காரை செக் பண்ணுன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்காக ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கார்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரெல்லாம் செக் பண்றாங்க, ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி இந்த 3 பொண்ணுங்களும் செம்மையா பயப்படுறாங்க. கார்ல இருந்து சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுக்கான ரிப்போர்ட் வந்துருது போல.
அதை இன்ஸ்பெக்டர் பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப வேற ஒரு நாள் அந்த 3 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, பைக் எடுத்துட்டு வேலைக்கு கிளம்பலாம்னு நினைக்கும் போது கரெக்டா இன்ஸ்பெக்டர் வந்து பிளாக் பண்ணிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் சில விஷயங்களை சொல்லிட்டாரு. அந்த பகுதிக்கு நீங்க போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு எரிஞ்ச பகுதிக்கு நீங்க போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அப்படி போகும்போது இவங்க கால்ல மண் ஒட்டி இருக்கும். அந்த மண்ணு தான் இந்த இடத்துல கிடைச்சிருக்கும். சோ நீங்க போயிருக்கீங்க, நீங்க தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கீங்க, ஒழுங்கா ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க 3 பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நம்ம தப்பிக்க முடியாதுன்றது இந்த 3 பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிருது. சரி, அவ வந்தது உண்மைதான், காலையில பார்க்கும்போது அவ இறந்து போயிருந்தா, சத்தியமா அவ சாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. அங்க இந்த பொண்ணுங்க அழுதுட்டு இருக்கும் போது சில விஷயங்களை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணுங்களை லாக் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா பிரகாஷ் வீட்ல ஒருத்தன் திருடுனா பாத்தீங்களா, அவன் மாட்டியிருப்பான். சோ அவன் மாட்டினது மூலியமா யார் மூலியமா அவன் திருடுனான்றது தெரிஞ்சிருது. இந்த பிரகாஷ் வீட்ல வேலைக்கார லேடியா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் இந்த திருட அந்த இடத்துல திருடுறதுக்காக வந்திருப்பான். வந்தவன் ஏதாவது பண்ணிட்டானா, அதாவது திருடுறதுக்காக வந்தவன் இந்த பொண்ணை ஏதாவது பண்ணிட்டானான்ற ஆங்கிள் இவனை லாக் பண்ணி விசாரிக்கிறாங்க. இவன் என்ன சொல்றானா, நான் திருடுறதுக்காக வந்தேன் சார், திருடுறதை மட்டும் தான் பண்ணேன், நான் அந்த இடத்துல எதுவுமே பார்க்கலன்ற மாதிரி சொல்றான். அடிச்சுலாம் கூட விசாரிச்சிருப்பாங்க. நான் திருட மட்டும் தான் செஞ்சேன், எதுவுமே பார்க்கலன்ற மாதிரி சொல்றான். அப்ப இவன் பண்ணல போல, வேற யாரோ பண்ணிருக்காங்க, வேற யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாங்க. இந்த ஆனிய ராஜேஷ்னு ஒருத்தன் தொல்லை பண்ணான் பாத்தீங்களா, ஆனி இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா ராஜேஷ் தலைமறைவாயிருப்பான். அவன் ஒரு வேலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அவனையும் ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிருப்பாங்க. ஆனா அவன் அந்த நாள் வேற ஒரு பகுதியில இருந்திருக்கான்ற மாதிரி ஆலிபை இவங்க கிட்ட இருக்கும். சோ அவன் இந்த விஷயத்தை பண்ணலன்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. அவனும் பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு திரும்பி கேள்வி வருது. அந்த ஆனி ஒரு ஹாஸ்டல்ல இருந்தாங்கல்ல, அந்த வார்டன் லேடி கிட்ட விசாரிக்கும் போது ஒரு டீடைல் சொல்லிருப்பாங்க. அது என்னன்னா, ஆனிய கடைசி 2-3 நாளா ஒருத்தன் ஒரு கடையில இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தான்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. சரி, அந்த கடைக்காரர் கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த கடை கிட்ட வந்துடுறாங்க. அந்த ஹாஸ்டல்ல ஆனின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணை இங்க இருந்து யாராவது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா, கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஆமா சார், ஒரு வாரத்துக்கிட்ட அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தான், நான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அவன் எப்படி இருந்தான் அப்படின்ற மாதிரி இவங்க அடையாளத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் அடையாளத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கவரு, சார் அந்த சமயம் இந்த இடத்துல ஒரு வேலை நடந்தது சார், அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஃபுட்டேஜ் இவங்க எடுத்துறாங்க. அந்த ஃபுட்டேஜை எடுத்து பார்க்கிறது மூலியமா யார் நின்னாங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்படி நின்னவன் ஒரு புது கேரக்டரா இருப்பான். அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காக இவங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. சார் அவன் வெட்டியா தான் சுத்திட்டு இருந்தான், வீட்டுக்கு வர டைம் தான் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு வரும்போது சட்டுன்னு மறைஞ்சிருக்க இவங்க எல்லாருமே வந்து அவனை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஒழுங்குமரியாதையா உண்மையை சொல்லு, நீ தானே இந்த விஷயத்தை பண்ணன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார் அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார், ஆன்லைன் மூலியமா ஒரு நபர் எனக்கு பழகுனா, நான் காசு தரேன், எனக்காக ஒரு வேலை பண்றியான்னு கேட்டான், ஃபாலோ பண்ண சொன்னா நான் ஃபாலோ பண்ணேன் சார், அவன் காசை ஒரு இடத்துல வச்சிட்டான், நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஆனியை ஒரு வாரமா ஃபாலோ பண்ணிருப்பாரு. அப்படி ஃபாலோ பண்ணவரு தகவல் மட்டும் அவனுக்கு கொடுத்திருப்பாரு. அவங்க எங்க போறாங்க எங்க வராங்கன்ற தகவல்லாம் கொடுத்திருப்பாரு. அந்த ஆனி ஒரு நாள் நைட் அந்த 3 பொண்ணுங்க வீட்டுக்கு போனாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தையும் இவன் ஃபாலோ பண்ணி பார்த்திருப்பான். இத தகவலா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தகவலா கொடுத்திருப்பான். இந்த விஷயத்தை தான் நான் பண்ணேன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல சாட் மூலியமா மட்டும் தான் பேசியிருக்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல, யார் கூட பேசின டீடைல தான்ற மாதிரி இவங்க டீடைல் வாங்கிடுறாங்க. அது ஃபேக் ஐடின்றது உங்களுக்கு தெரிய வருது. இருந்தாலும் இந்த ஐடியை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, எப்படியாவது அவனை அமுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் ரெப்பா வேலை பார்த்தவன்னு தெரிய வருது. இப்ப அவனோட டீடைல் தெரிஞ்சிருது இல்ல, அவனை அமுக்கிறதுக்காக இவங்களுமே வராங்க. அவனுமே தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இவங்க லாக் பண்ணி அவனை பிடிச்சிடுறாங்க. அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அவனுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் ரெப்பா வேலை பார்த்தான் பாத்தீங்களா, அந்த வேலை போயிடும். இவன் பண கஷ்டத்துல இருந்திருப்பான். ஏன்னா குடும்பத்தை எப்படியாவது ரன் பண்ணோம்ல, அப்படி பண கஷ்டத்துல இருக்கும் போதுதான் வேற ஒருத்தங்க இந்த வேலையை பண்ணு உனக்கு காசு தரேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது சாவடிக்கிற வேலையை பண்ணு காசு தரேன்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளே ஃபாலோ பண்ணி சாவடிச்சா போலீஸுங்க சிசிடிவியை செக் பண்ணும்போது நம்ம மாட்டிப்போம். அதனால வேற ஒருத்த மூலியமா ஃபாலோ பண்ண வச்சு டீடைல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொலை பண்ணலான்ற மாதிரி கணக்கு பண்ணிருப்பான். அப்படிதான் அந்த 3 பொண்ணுங்க வீட்டுக்கு போனது இவனுக்கு தெரிய வந்திருக்கும். அதாவது ஆனி அந்த 3 பொண்ணுங்க வீட்டுக்கு போனாங்கல்ல, அது இவனுக்கு தெரிய வந்திருக்கும். இவன் நைஸா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பான். 3 பொண்ணுங்களும் செம்மையா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஆனி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போன்ல எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இதான் சரியான சமயம்ன்ற மாதிரி இவனை அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பான். ஆனி தடுத்து சண்டைலாம் கூட போட்டிருப்பாங்க. ஆனா இவன் லாக் பண்ணி அவங்களோட கதையை முடிச்சிருப்பான். சைலண்டா அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். எப்படியோ இந்த 3 பொண்ணுங்களுக்கு தான் பிரச்சனை வரும், நம்ம கிளம்பிடலான்ற மாதிரி தான் கிளம்பி போயிருப்பான். சமயம் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். இதான் சரியான சமயம்ன்ற மாதிரி தான் கொலை பண்ணிருப்பான். யாரோ சொல்லிதான் இவன் கொலை பண்ணிருக்கான்றது தெரிஞ்சிருது இல்ல, யார் சொல்லி கொலைய பண்ண ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவனுமே யார் சொல்லி பண்ணான்றதா சொல்லிடுறான். இப்பதான் யாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஆனி
ஆனியோட ஸ்டெப் ஃபாதரா ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த கொலையை பண்ண சொல்லியிருப்பாரு. சமூகத்துல இவருக்குன்னு ஒரு பெரிய பேர் இருக்கு. இவர் எதுக்காக வளர்ப்பு பொண்ணை சாவடிக்கணும்னு நினைச்சாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்த இடத்துல தான் அதுக்கான பதில நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சின்ன பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அந்த சின்ன பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. அப்பா விடுங்கப்பா, இப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்றாங்க. அதை மீறியும் ட்ரை பண்ணிட்டாரு. அப்பன்னு பார்த்து ஆனி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இவர் எல்லை மீறி நடந்துட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கோவமா ரூம்குள்ள நுழையிறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா, நான் விளையாடிட்டு தான் இருந்தேன்ற மாதிரி இவர் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ரொம்ப நடிக்காதீங்க, ஏற்கனவே இங்க நடந்துட்டு இருக்கிறத பத்தி தங்கச்சி என்கிட்ட சொல்லிட்டா, இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி அப்பாவை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. தெரியாம பண்ணிட்டமா, இத பத்திலாம் வெளியே சொல்லிராத, எனக்குன்னு ஒரு பேர் சம்பாரிச்சு வச்சிருக்கேன், எல்லாமே நாசமா போயிடும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பண்றதையும் பண்ணிட்டு பேர் நாசமா போயிடும் நான் யோசிக்கிறீங்க, நிச்சயமா நீங்க பண்ண இந்த கேவலமான காரியத்தை பத்தி நான் வெளியே சொல்லுவேன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கோவமா பேசிட்டு போயிருப்பாங்க. என்ன இவ வேற இப்படி சொல்லிட்டு போறா, வெளியே சொல்லிட்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதாவது அவங்க உடனே சொல்ல கொஞ்ச நாள்ல சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவருக்கு பயம் வந்திருக்கும். அதனால தான் இந்த ஆனியோட கதையை முடிக்கணும். ஏன்னா சின்ன பொண்ணை மிரட்டி கூட வச்சுக்கலாம், ஆனா ஆனிய மிரட்டிலாம் வைக்க முடியாது, அவ கேட்க மாட்டான்ற மாதிரி பயந்திருப்பாரு. அதனால ஆனி கதையை முடிக்கிறதுக்காக பிளான் போடும் போதுதான் இவருக்கு தெரிஞ்ச ஒரு ரெப்பு காசு வேணும்னு கேட்டிருப்பாரு. அவனுக்கு காசை தந்து இந்த விஷயத்த பண்ண வைக்கலாம்னு யோசிச்சிருப்பாரு. இவருக்கு ஆலிபை தேவையில்ல, அதனால தான் வேற ஒருத்தனை வச்சு முடிச்சிடலாம்னு நினைச்சிருப்பாரு. நீ இந்த விஷயத்த பண்ணு, காசு தரேன்னு சொல்லியிருப்பாரு. இதனால தான் ரெப்பு இந்த விஷயத்த பண்ணிருப்பான். இப்ப இவர் தான் பண்ணாருன்றதை இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிட்டார்ல, இவர் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல யாருனாலும் கில்லரா நம்ம போட்டிருக்க முடியும். உதாரணத்துக்கு பிரகாஷே வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாருன்னு சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். இதை தாண்டி 3 பொண்ணுல ஒரு பொண்ணு ஒரு நபர் கிட்ட டீஸ் பண்ற மாதிரிலாம் பேசுவாங்கல்ல, அவர் ஏதோ கோவப்பட்டு பண்ணிட்டாருன்னு சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். சோ யாரனாலும் கில்லரா கொண்டு வந்திருக்க முடியும். இந்த அப்பாவை கில்லரா கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்க கெஸ் பண்ணீங்களா இல்லையான்றதை சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.